தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரத்தால எதிர்கொள்ளணும். கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகு பின்னாடி நின்றுடுவாங்க. இவங்களுக்கு அறிவு இல்லை. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில தான் அவங்க முத புகார் அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப இருந்த ஆணையர் அவங்க என்னன்னு கேட்கிறாங்க, இதே வேலை இவங்களுக்கு துரோயிட்டுன்றாங்க. இந்த வார்த்தையை தூக்கி போடுறாங்க. அந்த 5 ஆண்டு ஒன்றும் பேசல. அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்றாரு, அப்ப ஒன்றும் இல்லை. மறுபடியும் வர்றாங்க, எடுக்கிறாங்க. அப்ப நீங்க என்னுடைய அரசியலை என்னுடைய இதை எனக்கு கருத்தாதான் நீங்க எதிர்கொள்ளணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க நிறைய பேச்சாளர் வச்சிருக்கீங்க, பற்றாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சிருக்கீங்க. நீங்க அவங்கள வச்சு பேசுறீங்க. நீங்களே பாக்குறீங்க, திமுக வரும்போதுதான் இந்த அநாகரிகமா வலைவழியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அவங்க இதை தாக்குறது, பேசுறது, அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதா இருக்கு. நீங்க அதிமுக ஆட்சியில பாருங்க, அப்படி இருக்காது. நீங்க பாருங்க, அப்படி இருக்காது. இதை தொடர்ந்து செய்வாங்க. அப்படிதான் நீங்க சரி அப்படின்னா நீங்க எனக்கு கருத்தா தான் எதிர்கொள்ளும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க சில இந்த குரல் ஒலிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க. ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்க கொடுங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு கொடுங்க, 10 கோடி தாரம், உங்களுக்கு 5 கோடி தாரம். இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு திமிரு ஏறுது. அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னு ஒரு திமிரு இருக்குல்ல, அது ஏறுது. சட்டம் கடமை செய்தா, சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்துல கடமை செஞ்சுட்டா சாராயம் காய்ச்சி விட்டான், மறுபடியும் சாராயம் காய்ச்சி விட்டான். 90 நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சுறான்னா சட்டம் தெரிஞ்சுட்டா. பள்ளிக்கூடம் எல்லா இடங்கள்லையும் பாலியல் வன்கொடுமை இருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்முறை செஞ்சான். என்ன கடமை செஞ்சிச்சு? பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. கதறி அழுது அந்த வலையொலியை காணொலியை பார்த்த எல்லாரும் நீங்க அழுதுங்க வரணும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவொடனே நடவடிக்கை எடுப்பீங்க. நடவடிக்கை நடந்ததா? என்ன நடவடிக்கைங்க சட்டப்படி நடக்குது? நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள்ல போதைப் பொருள் விற்குது, கஞ்சா சாக்லேட் விற்கப்படுதா இல்லையா? என்ன நடவடிக்கை இருக்கு சட்டப்படி? எது சட்டப்படி? இதுவா சட்டப்படி? 15 ஆண்டுகளா ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னைய, என் குடும்பத்தை, என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை, உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி அந்த பொம்பளை பேச வைக்கிறது, திருப்பி ஒண்ணு பேசுறது, திருப்பி பேசுறது. என்னது இதை முடிச்சு விடுங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான். அது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு ஏதோ விருப்பம் இல்லை போல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா ரொம்ப பழைய கதை தான். எப்ப சந்திச்சீங்க, எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க, அது கேட்கும்போது அந்த நகைச்சுவையெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மனித உரிமை மீறல் இருக்கான தங்கச்சி இதெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? மனித உரிமை மீறல் இதுல இருக்கிறதா கருதுறீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான். ஒரு மனிதனின் உரிமை. இப்ப நீங்க வந்து நியாயமா புகார் கொடுத்துருக்க வேண்டியது நான் நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்க முதல் புகாரே அளிச்சிருக்கணும் 2011. அப்புறம் அதை திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி வந்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும். திருப்பி வந்து கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சி செஞ்சுக்கிற கதையை அங்க சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம இப்ப வந்து 24 தேர்தல் அப்ப மறுபடியும் சொல்றீங்க. இதான் நீங்க கேட்கறவங்க அதை கேட்டிருக்கணும். ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அம்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை தங்கச்சி. நான் அதெல்லாம் இல்லை, தயாரா இருப்பேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கு, உங்களுக்கு வேணா அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில. அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி இப்ப சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம். சரி அது உதவி விடுங்க, ஏன்னா நாங்க செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாசம் உதவுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளிச்ச உடனே அது நின்றுச்சு. இன்னைக்கு முற்றுப்புள்ளியா இருக்குமா சார் இந்த வழக்கு? இப்ப முற்றுப்புள்ளியா இருக்காது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா, அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியா முற்றுப்புள்ளி ஆகும்.
அப்புறம் அதுக்கப்புறமா ஆட்டம் ஏன் ஆட்டம் தொடரும். நீ யாரெல்லாம் நீ இந்த அவதூறை வச்சுக்கிட்டு ஆடின, அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிக்கிச்சு, நான் தாங்கிக்கிட்டேன், இந்த நாடு மக்களும் அதை பொருள்படுத்தலை. இல்லைன்னா எனக்கு இவ்வளவு வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. உலகம் பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் கூட நிற்கிற என் உடன் பிறந்தார்கள் இதை கடந்துட்டாங்க. ஆனா ஒரு வழி இருக்கும்ல, இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமா நினைக்கிறேன்.